அன்புமணி அவர்கள் கோவை பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறார். இதை அரசாங்கங்கள் கையில் எடுத்துக்கொண்டு குற்றவாளிகளுக்கு கடுமையாக தண்டனை வழங்கணும். ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, இல்லை நாகரிகம் இல்லாத காலத்தில், தொலைத்தொடர்பு இல்லாத காலத்தில், இல்லை சட்டம் யாருக்குன்னு தெரியாத காலத்தில் அந்த குற்றங்கள் நடந்தது. இன்றைக்கு இவ்வளோ தெளிவான காலத்துலேயும் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அவை அரசாங்கங்கள் காதில் போட்டுக்கொள்ளாமல் மௌனமாக இருப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதே மாதிரி குற்றவாளிகள் இவங்க திமுக சேர்ந்த பெண்கள், விசிகாவை சேர்ந்த பெண்கள், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தெல்லாம் கற்பழிக்க மாட்டாங்க. அவங்க பெண்கள்லாம் போதை போட்டுக்கிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் அத்துமீறுவாங்க. அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு வரும்னு சொல்லிட்டு எந்த கட்சி தலைவரும் சொல்லாத அளவுக்கு ஒரு தீர்க்கமான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறார். அதேமாதிரி பெண்களுக்கு நம்ம கிட்ட குறிக்கணும்னா, இந்த பகுத்தறிவாதிகள், முற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் டிவியில் சுதந்திரம், பெண் உரிமை அப்படின்னு பேசிக்கிட்டு எப்போனாலும் போகலாம், எங்களாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவியில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி வெளியில் போகும்போது பாதிக்கப்படும்போது யாரும் பேச மாட்டாங்க. கேட்டால் அவங்க ஆணாதிக்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. குற்றவாளிகள் அவன் யாராக இருந்தானே, குற்றம் செய்பவனை குற்றவாளி தான் பார்க்கணும். அதில் ஆணாதிக்கவாதி, பெண் அதிகவாதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலை வராது, குற்றத்துக்கான தண்டனை கிடைக்காது. அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அழுதால், நீங்கள் அவஸ்தைப்பட்டால் உங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, வேறு எவனுமே கிடையாது. அதனால் பெண்கள் இந்த ரீல்ஸ் முகத்தை பார்த்து அரைகுறையமாக, ஆபாசமாக இதெல்லாம் போவதை தடுத்து நிறுத்துங்கள். இன்றைக்கு போதையால் இவ்வளோ கொடுமை நடக்குது. இதை பற்றி எந்த முற்போக்குவாதியும் பேசவே மாட்டான். எந்த பெண்ணுரிமை பேசுகிறோனும் மது ஒழிங்க, போதையை ஒழிங்கன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அவங்க வாங்கி தின்ற எச்சைகள்.